Hi, hello friends. Welcome back to Daddy's Vision, the place where fun and value meets. இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா யூஎஸ் விசா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதை நான் யூஎஸ்ல இருக்கும்போதே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் இன்னும் உங்களுக்கெல்லாம் மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கு எப்படி ஒரு டூரிஸ்ட்டாவோ இல்லை ஒரு பிஸ்னஸ் விசிட்டுக்காகவோ ஒரு ஷார்ட் டைமில் விசிட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மட்டும்தாங்க. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது இல்லை, ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸ் விசா கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு ஏஜென்ட்டையுமே ரெஃபர் பண்ணாமல் நானே செல்ஃபாக படித்து கற்றுக்கிட்டதாங்க. ஸோ நீங்கள் எந்த வித பயம் இல்லாமல் எந்த ஒரு ஏஜென்ட்டோட ஹெல்ப்பும் இல்லாமல் கண்டிப்பாக என்னை மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்கு யூஎஸ்க்கு வர முடியும். ஒன்ஸ் எங்கள் ஆஃபீஸிலிருந்து யூஎஸ்க்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுக்கப்புறமா என்னை விசாவுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ எந்த ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் ஃபஸ்ட் நானும் ஸ்டார்ட் பண்ணேங்க. ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு இருக்கிறது கூகுள். அதில் போயிட்டு யூஎஸ் விசா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இதை படிக்க ஆரம்பித்தேங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் சர்ச்லேயே பார்த்தீங்கன்னா யூஎஸ் இமிக்ரேஷனோட வெப்சைட் தான் கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் விசா அப்ளிகேஷனோட ப்ராசஸ் எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் படிச்சுட்டேங்க. இன்டர்நெட்டை செக் பண்ணதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம இப்போ ட்ரைனிங்காக போகிறோம். ஸோ இது பிஸ்னஸ் கிளாஸ் விசாவில் தான் வரப்போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நல்லா நான் தெளிவாக படித்து தெரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்கள் யூஎஸ் வரும்போது நீங்கள் ஷார்ட் டைமாக விசிட் பண்ணணுன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விசா 2 டைப்பில் இருக்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா B1 விசா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா B2 விசா. ஸோ B1 அப்படிங்கிறது பிஸ்னஸ்க்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணணும், ட்ரைனிங் அட்டன் பண்ணணும், இல்லை ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள்லாம் அந்த B1 விசாவில் வரலாம். இன்கேஸ் நீங்கள் உங்கள் ஃபேமிலி விசிட் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு டூரிஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா நீங்கள் B2 விசாவில் வரலாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த B1 அண்ட் B2 அப்படின்னு கேட்டகரி தனித்தனியாக செலக்ட் பண்ணுவோம். பட் ஃபைனலாக நம்மளுக்கு விசா வரும்போது பார்த்தீங்கன்னா B1 அண்ட் B2 2 கம்பைன் பண்ணி தான் நம்மளுக்கு விசா வரும். ஓகே, இந்த விசா எவ்வளோ நாளைக்கு வேலிடிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விசா 10 இயர்ஸ்க்கு நமக்கு வேலிடிட்டி கிடைக்குங்க. விசா அப்ளை பண்ணுற எல்லாரும் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா D160 அப்ளிகேஷன் ஃபார்முங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் இன்னும் ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நம்ம யூஎஸ் இமிக்ரேஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த அப்ளிகேஷனில் என்னென்னலாம் கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இந்த D160 அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஒரு யூசர் ஐடி, ஒரு பாஸ்வேர்டோட ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த ப்ராசஸை முடிச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் உள்ளே போயிட்டு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஒரு அப்ளிகேஷனும் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு யூனிக்கான அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பரையும் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஒரே டைமில் கம்ப்ளீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் எப்போ வேணாலும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போ இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அப்போல்லாம் ரிட்ரீவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ டோன்ட் வரி, ஃபஸ்ட் டைம்லேயே கம்ப்ளீட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபார்மில் என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தாங்க இருக்கும். ஸோ எல்லா விசா அப்ளிகேஷன்லேயும் நம்மளை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. இந்த யூஎஸ் விசா அப்ளிகேஷனில் இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்மளை பற்றி கொஷின்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ நீங்கள் எந்த காலேஜ் டிகிரி முடிச்சிங்க, அதே மாதிரி நீங்கள் எந்த வருஷம்லாம் என்னென்ன எம்ப்ளாயீஸ் கிட்டலாம் ஒர்க் பண்ணிக்கிறீங்க, ஸோ அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி முதல்ல வச்சுக்கணுங்க. நம்ம ஃபில் பண்ணக்கூடிய DS160 அப்ளிகேஷன் ஃபார்மில் மொத்தமாக 11 செக்ஷன் இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா கெட்டிங் ஸ்டார்டட். ஸோ இங்கே தான் நீங்கள் போயிட்டு உங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன். அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனில் நம்மளோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸு, நம்மளை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா ட்ராவல் டீட்டெயில்ஸ். ஸோ நம்ம எந்த டேட்டில் போகிறோம், நம்ம அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கணும். நாலாவது பார்த்தீங்கன்னா ட்ராவல் கம்பெனிஸ், அதாவது நீங்கள் மட்டும் போகிறீங்களா வேறு யாராவது போகிறாங்களாங்கிறத கொடுக்கணும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் யூஎஸ் ட்ராவல், நீங்கள் முன்னாடியே யூஎஸ் போயிருக்கீங்களா அதை பற்றி டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபர்னிஷ் பண்ணுங்க. ஆறாவது ஐட்டம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர், நம்மளோட அட்ரஸ் அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர்ஸ்லாம் கொடுக்கணுங்க. ஏழாவது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸு. ஸோ நம்மளோட பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ண டேட், எக்ஸ்பைரி ஆன் டேட் இதெல்லாம் கேட்கும். அதுக்கப்புறம் எட்டாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ் கான்டாக்ட், அதாவது நம்ம யூஎஸ் போகும்போது யாரை கான்டாக்ட் பண்ண போகிறோம், நம்ம எங்கே போய் தங்க போகிறோம் அந்த அட்ரஸ்லாம் கேட்குங்க. 9th ஐட்டம் நம்மளோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ். 10th ஐட்டம் நம்மளோட ஒர்க் அண்ட் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் 10th பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான செக்யூரிட்டி அண்ட் பேக்ரவுண்ட் செக்ஷனுங்க.
அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்போது எல்லாத்துக்கும் காமனாக வர சில கொஷின்ஸ் மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் இருக்கிற நேஷ்னல் ஐடென்டிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆதார் கார்டு தான் அப்படின்னு நம்ம வந்து தப்பாக வந்து புரிஞ்சுக்குவோம். ஸோ நம்மளோட கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான நேஷ்னல் ஐடென்டிஃபிகேஷன் கார்டும் கிடையாது. ஸோ இந்த செக்ஷனை வந்து கண்டிப்பாக டஸ் நாட் அப்ளை அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய டேட்டு இல்லை அதோட ஐட்டனரி எல்லாமே கேட்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் வந்து தெரிலன்னு கொடுத்துர்லாங்க. என்னை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த விதமான டிக்கெட்ஸும் வந்து புக் பண்ணாதீங்க. விசா நம்ம கையில் வந்ததுக்கப்புறமா டிக்கெட்ஸை நம்ம புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான டிப் பார்த்தீங்கன்னா, இந்த விசா அப்ளிகேஷனில் இந்த லாஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து செக்யூரிட்டி ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே உங்களோட ஆன்சர் வந்து நோவாக தாங்க இருக்கணும். இன்கேஸ் ஏதாவது ஒரு கொஷினுக்கு எஸ் அப்படிங்கிற கொஷின் வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட விசா வந்து ரிஜெக்ட் தாங்க ஆகும். ஸோ கண்டிப்பாக அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நோவாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் ஃபில் பண்ணலாங்க. அதுக்கு வந்து கணக்கே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து டைம் எடுத்து நல்லா பொறுமையாக எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் செக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுத்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஐ ஹைலி ரெக்கமெண்ட் நீங்களோட பிரிண்ட் எடுத்து எல்லாத்தையும் ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து சாஃப்ட் காப்பி பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தேர் மேபி சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது வந்து நம்ம விட்டுருப்போம். அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணும்போது ரொம்பவே முக்கியமான செக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ஷனில் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுங்க. இந்த ஃபோட்டோ அவங்க கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் படி கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணும்போதே நம்ம எடுத்த ஃபோட்டோவோட சாஃப்ட் காப்பியை நீங்கள் அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. அந்த ஃபோட்டோ காப்பியை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணும்போதே அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் மீட் ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களை வந்து ஓகேன்னு கொடுத்து எடுத்துக்கும். இன்கேஸ் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோட்டோஸ் வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபோட்டோ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோலுங்க. கண்டிப்பாக அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் படிச்சுட்டு உங்கள் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்கள் எந்த ஃபோட்டோவை அட்டாச் பண்ணுறீங்களோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அதே ஃபோட்டோவோட ஒரு ஹார்ட் காப்பியை வந்து நம்ம விசா என்ட்ரி அப்போ எடுத்துகிட்டு போகணுங்க. ஸோ இதையும் மறந்துடாதீங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுற வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் நம்ம சேவ் பண்ணி ரிவ்யூ பண்ணிக்கலாங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எடிட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி உங்கள் விசா இன்டர்வியூ அப்போ அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை விசா வந்து ரீஅப்ளை பண்ணுங்க. ஸோ நீங்கள் கட்டின விசா ஃபீ வந்து அப்படியே வந்து போயிடும். உங்களுக்கு இன்னமும் சில டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. என்னால் முடிஞ்ச ஹெல்ப்னு கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த DS-160 அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து காமன் ப்ரொசீஜர் தாங்க. அதாவது நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து அப்ளை பண்ணாலும் அதே ப்ரொசீஜர் தான். பட் ஆனால் நீங்கள் எந்த எம்பசிக்கு வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ, அதாவது எந்த எம்பசிக்கு நீங்கள் வந்து விசா இன்டர்வியூ வந்து நீங்கள் போக போகிறீங்களோ, ஸோ அதை பொறுத்து நான் அடுத்து சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து வெரி ஆகும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த தடவை யூஎஸ் வரும்போது நான் வந்து கம்போடியாவில் இருக்கிறதுனால நான் கம்போடியாவில் இருக்கிற யூஎஸ் எம்பசியில் தாங்க வந்து நான் போய் விசாவெல்லாம் வந்து அப்ளை பண்ணேன். அதே மாதிரி இன்டர்வியூலாம் வந்து ப்ராசஸ் பண்ணேன். இனிமேட் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்கேஸ் நீங்கள் கம்போடியாவில் இருக்க யூஎஸ் எம்பசியை வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் பொருந்தும். இதே வேறு எம்பசினா அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து மாற்றி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா கம்போடியாவில் இருக்கிற யூஎஸ் எம்பசியில் எப்படி நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணேன், எனக்கு யூஎஸ் விசா இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய், டேக் கேர்.